இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா வெற்றிகரமாக தனது விண்வெளி பயணத்தை தொடங்கியுள்ளார். அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து டிராகன் விண்கலத்தில் செல்லும் சுக்லா 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு நாளை மாலை 4:30 மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய உள்ளார். ஜூன் 25 இந்திய நேரப்படி பகல் 12:01 மணி. அமெரிக்காவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தின் ஏவுதளம் 39A இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் கொண்ட ஆக்சியம் 4 திட்டக்குழுவுடன் ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு ராக்கெட்டிலிருந்து பிரிந்த டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி தொடர்ந்து பயணித்து வருகிறது. விண்கலத்தில் இருந்தபடி கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு பேசிய சுபான்ஷு சுக்லா, இது தனது பயணத்தின் தொடக்கம் அல்ல, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்தின் தொடக்கம் என்றார். 28 மணி நேரம் சுற்றுப்பாதையில் பயணிக்க உள்ள ஆக்சியம் 4 திட்டக்குழு நாளை மாலை 4:30 மணிக்கு விண்வெளி நிலையத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குழுவில் உள்ள நால்வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 2 வாரங்கள் தங்கியிருந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடுவார் என்று கூறப்படுகிறது. 1984ஆம் ஆண்டு இந்திய வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு பயணித்த நிலையில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் 2வது இந்திய வீரர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெற்றுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தை சுக்லா நாளை எட்டும் நிலையில் அங்கு சென்ற முதல் இந்திய வீரர் என்ற சாதனையையும் அவர் நிகழ்த்த இருக்கிறார். குழு கேப்டன் சுக்லாவை தவிர அமெரிக்காவை சேர்ந்த கமாண்டர் பெக்கி விட்சென், போலந்து வீரர் ஸ்லாவோஸ், ஹங்கேரி வீரர் திபோர் கபு ஆகியோரும் குழுவில் தேர்வாகியிருந்தனர். ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் கடந்த மே 29ஆம் தேதி இவர்களது விண்வெளி பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு, வானிலை மற்றும் எரிபொருள் பிரச்சினைகளால் 6 முறை ராக்கெட் ஏவுதல் தள்ளிப்போனது. இறுதியாக இன்று பகல் 12 மணிக்கு வெற்றிகரமாக ஃபால்கன் 9 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.